600 கோடிக்கு மேல சொத்தை சேர்த்து வச்சுட்டு தான் தளபதி விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார். சரியா? உங்க தாத்தா அரசியலுக்கு வரும்போது அவருடைய சொத்து மதிப்புன்னா அரசியல் வரும்போது தெரியும். இன்னைக்கு உங்களுடைய சொத்து மதிப்புன்னா சரியா? சம்பாரிச்சு முடிச்சுட்டா தளபதி விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. நீங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்டா சம்பாதிச்சீங்க. புரியுதா? சம்பாரிச்சு முடிச்சுட்டார். 600 கோடினா என்ன சார்? 600 கோடிக்கு மேல என்ன? 5 கோடி ரூபாய் கையில இருந்தா போதும் சார். நினைச்ச வாழ்க்கையை சும்மா சம்முன்னு வாழலாம் சார். செம்மையா வாழலாம். 5 கோடி ரூபாய் இருந்தா போதும், செம்மையா வாழலாம். ஒரு 3-4 வீடை வாங்கி போட்டுட்டு வாடகை விட்டுட்டு செம்மையா வாழலாம். 5 கோடி ரூபாய் கையில இருந்தா போதும். 600 கோடிக்கு மேல வேட்பு மனுவிலேயே சொத்தை காட்டுறாருன்னா அந்த மனுஷன் நினைச்சா எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ முடியும் சொல்லுங்க? இவ்வளத்தையும் விட்டுட்டு வந்து கஷ்டப்படுறாங்க மக்களுக்காக. காலம் பூரா ஏமாத்துறீங்களா பாவீங்களா? காலம் பூரா ஏமாத்துறீங்களா? யார் தான் இவங்களை மீட்கிறது? யார் தான் இவங்களை கை தூக்கி விடுறது? யார் தான் இவங்களை காப்பாத்துறது? அதுக்கு தான் சொல்றாரு, நீ ஏன் போய் தாசில்தார் ஆஃபீஸ்ல கஷ்டப்படுற?